பரீட்சித் மகாராஜா சுகாச்சாரியர்கிட்ட தனக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது உயிர் வாழறதுக்கு, அதுக்கப்புறம் நல்ல சத்து விஷயங்களை கேட்டு நான் எப்படியான்னு மோட்சம் போக முடியுமா அப்படின்னு கேட்டான் இல்லையா. அதுக்கு சுகாச்சாரியர் சிரிச்சுட்டே என்ன சொன்னார், நீ என்ன 7 நாள் தான் இருக்குன்னு குறையோட சொல்கிற, 7 நாள் இருக்கே, தாராளமாக நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் பார், அதை கேளு அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். இது 2வது ஸ்கந்தத்தில் முதல்ல வருது. கட்டுவாங்கன்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ராமருக்கெல்லாம் முற்பட்டவர். அவர் தான் ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தார். தேவர்களுக்கும் அசுரருக்கும் ஒரு சமயம் சண்டை வந்தது. இந்திரன் உடனே கட்டுவாங்கனோட உதவியை நாடினான். கட்டுவாங்கன்னு நன்னா போர் புரிந்து இந்திரனுக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். அந்த மகிழ்ச்சியில் இந்திரன், கட்டுவாங்க உனக்கு எதாவது வரம் வேணும்னா கேள், நான் தரேன் அப்படின்னார் இந்திரன். அதுக்கு கட்டுவாங்கன்னு சொன்னால், எனக்கு இன்னும் எத்தனை நாள் ஆயுசு இருக்குன்னு தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்னு கேட்டான். இந்திரன் சொன்னார், கேட்கக்கூடாத கேள்வியை போய் கேட்டுட்டியே, இது தேவ ரகசியம், இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு இன்னும் ஒரு முகூர்த்த நேரம்தான் ஆயுசு இருக்கிறது, அதாவது 48 நிமிஷம்தான். ராஜா இதை கேட்டு உடனே வருத்தப்படலை. தேவேந்திரனோட பட்டணத்தை நேர கீழே இறங்கி வந்தான். தன் பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சான். சொத்துக்களெல்லாம் தான தர்மம் செஞ்சான். அதே மாதிரி பத்மாசனில் அமர்ந்து தியானம் செஞ்சு முக்தியே அடைந்து விட்டான். இதை சொன்னார் சுகாச்சாரியார். ஆக நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சாக்கா உடனே செஞ்சிடணும். சுகர் பரிசுத்தில் சொன்னார், அப்படி இருக்கும்போது 7 நாள் இருக்கே, ஏன் கவலைப்படுற அப்படி சொல்லிட்டு கதையை சொல்ல தொடங்கிறார். இது 2வது ஸ்கந்தத்தில் வருதுன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல என்ன கதைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஆரம்பித்தார், முதல்ல எப்படி தியானம் செய்யணும் முதல்ல சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்கோ அப்படின்னார். தியானம்தான் மனசை ஒருநிலைப்படுத்தும். நேரமில்லை என்று சொன்னாலே தேவையற்றதை மனதில் புகுத்தாமல் இருக்கும் நேரத்துக்குள்ளே தேவையான சிந்தனையை மனதில் வச்சுக்கணும். தவம் செய்யணுமா, தியானம் பண்ணணுமா, நேரம் இல்லையே அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் மனசை அதுக்குள்ளே செலுத்தணும். ஆமாம், எதுக்காக தியானம் செய்யணும்? யார் என்னையும் உலகையும் படைத்தாரோ அவரை தியானித்தால் தானே முக்தி கிடைக்கும். அதுதான் உபனிஷத் சொல்கிறது. ஜகத்துக்கு காரணமானவரை தியானம் செய்ய எப்படி தியானம் செய்யணும் அப்படின்னு கேட்டான். உலகம் முழுக்க அவரோட திருமேனி, அப்படியே அவர் திருமேனியை உலகம்னு நினச்சின்னு அப்படியே தியானம் செய்யணும். கீழே பாதாள லோகத்துலேருந்து அப்படியே மேலே பிரம்மலோகம் சத்தியலோகம் வரைக்கும் 16 உலகத்தையும் அப்படியே பகவான் திருமேனியாக மனசில் வரிச்சுண்டு அப்படியே தியானம் செய்யணும். பாதாள லோகம் பகவான் திருவடின்னு நினச்சிக்கோ. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து பகவான் நெஞ்சு தான் ஸ்வர்கலோகம், அப்புறம் அவருடைய திருமுடி தான் சத்தியலோகம் இப்படி நினைத்துக்கொள். இப்படி 16 லோகத்தையும் பகவான் திருமேனியாக நினைத்து பார்த்தான். அவனால் கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல. மனசு ஒருநிலைப்பட வேண்டாமா? பார்க்காத உலகத்தை தியானினா எப்படி தியானிக்க முடியும்? முடியவே இல்லை பரீட்சித்துக்கு. உடனே சுகர்கிட்ட சொன்னான், என்னால் முடியவே இல்லை அப்படின்னோடனே பரீட்சித்துக்கிட்ட சுகர் சொன்னார், அப்படியா, சரி, பகவான்கிட்ட அழகான திருமுகம், அவருடைய காதில் மகர குண்டலம், அப்புறம் பீலி அவர் தரல திருமுடியில், தாமரை கண்கள், அழகான கழுத்து, வக்ஷஸ்தலம், பீதாம்பரம், இப்படி பகவானை நினைத்து நினைத்து தியானம் செய்யலாமே, திருவையம் எவ்வளோ அழகாக இருக்கும், அதை மனசில் கொண்டு வா அப்படின்னார். உடனே பரீட்சித்து பத்மாசனம் போட்டு உட்காந்து தியானிக்க தொடங்கினான். அப்படியே தியானித்தான். திருத்தோட சங்கு சக்கரம், ஒரு கையில் கதை, அபயகஸ்தம், ஒரு கையில் தாமரை, கையில் ஏந்தின்னு இருக்கார். அப்படியே சிரித்த முகம், அப்படியே தியானம் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் முடிஞ்சது அவனுக்கு, ஏன்னா நம்ம திருமேனிங்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா விக்கிரக ரூபத்தில், அதனால் கொஞ்சம் அவனால் தியானிக்க முடிஞ்சது. ஏன்னா நாம் பார்க்கும் பொருள் தானே பகவான். அந்த விக்கிரகத்தை எப்படி பார்த்துருக்கோம். ஆனால் அப்போது கூட அவனால் ரொம்ப நாள் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் பண்ணோடனே மனசு அப்படியே அலப்பாயிருது. அப்போ தான் மனசு இப்படி தியானித்தானே மனசுக்கு அழுக்கு போகும். ஒரே நாளில் அழுக்கு போயிடுமா? நம்ம அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதம் அப்படியே கஷ்டப்பட்டு தியானிக்க தான் மெல்ல மெல்ல அழுக்கு நீஞ்சி நமக்கு பக்தி வர ஆரம்பிக்கும், மனசு ஒருநிலைப்படும். ஆக பரீட்சத்தை இந்த முறை தியானம் செய்ய சொன்னார். அடுத்து பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டான். இது கொஞ்சம் செய்ய முடியறது சரி, ஆனால் உலகம் எப்படி படைக்கப்பட்டது? உலகத்தில் எப்போவுமே சிருஷ்டிய சம்ஹாரம் மாறி மாறி நடக்கும். ஆனால் எதுவுமே அழியாது, அதோட நிலை தான் மாறும். என்ன 2 இருக்குனாக்க சூக்ஷ்மம் ஸ்தூலம் 2 இருக்குது. 2க்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. படைப்புனாக்க என்னென்னா சூக்ஷ்ம நிலையிலேருந்து ஸ்தூலமாக ஆக்கிறது. இப்போ மயில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? பெண்மயில கண்டாலோ அல்லது மேகம் நல்ல கருமேகமாக கண்டாலோ அது உடனே தொகையை விரித்து ஆடும். இந்த ஆண்மயில் அது போருன்னொடனே அந்த அப்படியே ரெக்கையை சுருக்கின்றடும். அதுதான் அதே மாதிரி தான் பகவானும் சிருஷ்டிக்கும்போது அப்படியே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். போருன்னொடனே அத்தனையும் அப்படியே சுருக்கின்றார்.
அதான் சூக்ஷ்மம் ஸ்தூலங்கிற நிலை. அவர் தான் பிரம்மம். ஏன்னா ஆக்குவது அழிப்பது எல்லாமே பகவான் தானே, அவர் தான் பிரம்மம். இதில் 3 தத்துவங்கள் இருக்கு. என்னன்னாக்கா சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்துன்னா ஜீவாத்மா, உயிருள்ளது. அச்சித் ஜடப்பொருள். ஈஸ்வரன் ஜடப்பொருளை கொண்டு தானே பகவான் படைக்கிறார், அவர் தான் ஈஸ்வரன். ஜடப்பொருள்னா என்ன? ஜடப்பொருள்ங்கிறது பிருத்திவி, தேஜஸ், அப்பு, வாயு, ஆகாயம், அவரால் படைக்கப்பட்டது. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதை தான் மூலப்பொருள்னு சொல்லுவாள். இதை தவிர மற்ற மூலப்பொருள்களும் இருக்குது. என்னன்னாக்கா அகங்காரம், மகான், பிரகிருதி. அனைத்துமே பிரகிருத்தியால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். நம்ம எல்லாருமே பிரகிருத்தியால் உண்டாக்கப்பட்டவர்கள். இவை பிரகிருத்திலிருந்து உருவானவர்கள் தான் பிராகிருதர்கள் சொல்லுவா. அதுக்கு மேலே பகவான்கிட்ட நித்திய விபூதிக்கு போயாச்சுன்னா அப்ராக்கிருதம் சொல்லுவா. லீலா விபூதி வரைக்கும் பிராகிருதர்கள். அதுக்கப்புறம் பிரகிருத்திலேருந்து மகான், மகான்லேருந்து அகங்காரம். இப்படி 5 தத்துவங்கள். முதல்ல என்ன? பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் பார்த்தோம் இல்லையா? இது 5 தத்துவங்கள் முதல்ல உண்டாக்கப்படுகிறது. அப்புறம் ஒன்னொன்றுக்கும் தனித்தனி பண்புகள் உள்ளன. என்னன்னாக்க சப்தம், ஸ்பர்சம், ரூபம், கந்தம், ரசம். அதாவது ஒலி, தொடு உணர்ச்சி, உருவம், வாசனை, சுவை. என்ன? ஆகாசத்துலேருந்து என்ன கேட்குறது நமக்கு? சப்தம், அதான் ஒலி. அதுலேருந்து வாயு. வாயுவில் என்ன நமக்கு? தொடு உணர்ச்சி, ஸ்பர்சம் தெரியுது இல்லையா? காற்று அடித்தா நம்ம தேகத்தில் தொடு உணர்ச்சி தெரிகிறது. வாயுலேருந்து அக்னி. அக்னிக்கு ஒளி பிரகாசமாக தெரிகிறது. உருவம் இருக்கு இல்லையா? அதான் ரூபம். அக்னியிலேருந்து நீர். தண்ணீருக்கு ரசம் இருக்கே, சுவையாக இருக்கு இல்லையா? அது தண்ணீர். தண்ணீர்லேருந்து பிருத்திவி. பிருத்திவிக்கு என்ன? மண் வாசனைன்னு சொல்கிறோம். பூமிக்கு மண் வாசனை இருக்குது. ஆக இந்த 5 தத்துவங்களுக்கு 5 பண்புகள் இருக்கின்றன. இந்த 5 பண்புகளை உணர 5 புலன்கள் பகவான் கொடுக்கிறார். என்ன? கண், காது, தோல், மூக்கு, நாக்கு. 5 தத்துவங்கள், 5 பண்புகள், 5 புலன்கள். இந்த 5 புலன்களும் ஞானேந்திரியம் சொல்வா. அதை தவிர 5 கர்மேந்திரியங்கள். அதாவது வாக்கு பேசுறதுக்கு, கை தூக்கிறதுக்கு, கால் நடக்க, அப்புறம் மலஜலம் கழிக்க 2 புலன்கள். ஆக மொத்தம் 20 தத்துவங்கள் இருக்கு. இவற்றை தவிர 20 தவிர பிரகிருதி, மகான், அகங்காரம் 3 இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இதோட 23 தத்துவங்கள் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் கடைசியாக மனசுங்கிற ஒன்று, அதுதான் எல்லாத்தையும் அடக்கி ஆடுறது. ஆக மொத்தம் 24 ஜடப்பொருள்களை பகவான் முதலில் படைக்கிறார். இது எல்லாமே ஜடப்பொருள் தான். 25வது ஆத்மா. அது அழிவில்லாதது, நுண்ணியமானது, கோடிக்கணக்காக இருக்கு ஜீவாத்மாக்கள். அதுக்கப்புறம் ஆக சித்து, அச்சித்து பார்த்துட்டோம். 3வதா ஈஸ்வரன். அவர் தான் பகவான். 24 ஜடப்பொருளை கொண்டு 7 உலகங்களையும் படைத்து விட்டு உயிருள்ள ஆத்மாவை இந்த ஜடப்பொருளுக்குள் செலுத்தணும் இல்லையா? அதான் 25வது. முதல்ல என்ன பண்ணுவார் பகவான்? ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஆத்மாவை தேர்ந்தெடுத்து தன்னோட உந்தி தாமரையில் பிரம்மாவை முதலில் படைக்கிறார். அதுக்கப்புறம் 4 வேதங்களை உபதேசிக்கிறார். இதை செஞ்சு முடித்த உடனே பார்க்கடலில் போய் சயனிச்சுருவார். அதுக்கப்புறம் பிரம்மாவை படைப்பு தொழிலை ஆரம்பிக்க சொல்கிறார். பகவான் பிரம்மாட்ட சொன்ன உடனே பிரம்மா 10 விதமான சிருஷ்டியை படைக்கிறார். நிறைய என்னன்னாக்க பரப்பவை, முட்டையிடுபவை, பால் கொடுப்பவை, அப்புறம் பல் இருக்கும், நகம் இருக்கும், மரம், செடி, கொடி, தாவரம், ஜங்கமம், தேவர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள், கந்தர்கள், கிண்ணர்கள், யமனர்கள், இப்படி படைச்சுட்டே இருக்கார் அவர். இதில் சிருஷ்டி 2 இருக்கு. சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டினா என்னன்னாக்கா பகவான் தானே படைக்கிறார் இல்லையா? முதல்ல எல்லா ஜடப்பொருளையும் 7 உலகங்களையும். அதுக்கு போய் சமஷ்டி சிருஷ்டி. பிரம்மாவை கொண்டு படைப்பது வெஷ்டி சிருஷ்டி. பிரம்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? முதல்ல சாயம்பூ மனுவை படைக்கிறார். இவரிடமிருந்து தான் பாகவத கதை கங்கை போல பிரபாகமாக ஓடுகிறது. அதுக்கப்புறம் சுவாயம்பு மனுட்ட பிரம்மா சொல்கிறார், நீ இனிமேல் படைப்பு தொழிலை ஆரம்பி அப்படிங்கிறார். சுவாயம்பு மனு நிறைய மக்களை படைக்கிறார். படைச்சப்புறம் பார்த்தா வைக்கிறதுக்கு இடமே இல்லை. பகவான் இத்தனைக்கு பூமியை படைச்சிருந்தார், இப்போ பூமியை காணவில்லை. அதை போய் பிரம்மாட்ட சொல்கிறார், எங்கே வைக்கிறது? பூமியே இல்லையே அப்படின்னு போய் சொல்கிறார். அப்போ பிரம்மா யோசிக்கிறார். அப்போது மூக்குலேருந்து ஒரு சின்ன பன்றி வருது. அது அப்படியே பெருசாக பெரிய வராகராக ஆடுது. நம்ம அடுத்ததில் இந்த வராக சரித்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.